இந்த 2026 வருடம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு வீடியோ தொகுப்பு தான் இது. இப்போ கூட ஒரு முக்கியமான ஒரு கால் வந்துச்சு. குருதிச ராகு வித்தியில் பிஎம் வீட்டு சர்க்கிள் இருக்க ஒருத்தருக்கு ஒரு சர்ஜரி நடக்குன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அந்த சர்ஜரி நடந்துச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். எப்போ இதை நான் 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் சொல்கிறேன். திறமை, அறிவு, தொழில் விருத்தி அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நல்லா இப்போ இந்த வாரம் ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னா பொறுமையாக அதை அடுத்த வாரம் செய்யும். டேக் யுவர் ஓன் டைம். அப்படி நிதானமாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த 5 மாதத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் அவசியம் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல தரமான அஸ்ட்ராலஜரை பார்க்கணும். கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்பேன். என்ன காரணம்னா இப்போது அந்த அரசியல் சூழ்நிலாம் மாறி நம்மளாம் நல்லா ட்ராவல் ஆகிட்டோம். வணக்கம் நம்பலே, நான் உங்கள் ராதன் பண்டிட். ஒரு அருமையான ப்ரெடிக்ஷன் சிம்ம ராசிக்கு. இந்த 2026 வருடம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு வீடியோ தொகுப்பு தான் இது. நம்மள 3 பாட்டாக பிரித்து தர போகிறோம். காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, ராகு, கேது, சனி எங்கேயும் நகரதில்லை. ஆஸ் இட் இஸ் அவங்க இருக்காங்க. இப்போ சிம்ம ராசிக்கு ஜென்ம கேது 7ஆம் வீட்டில் ராகு, 8ஆம் வீட்டில் சனிங்கிறது அப்படியே தான் இருக்குது என்டையர் வருஷம் முழுது 2026. குரு லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்துக்கு மாறுறாரு, திரும்ப ஜென்மத்துக்கு வர்றாரு. இதை வச்சு பலன் அப்படியே மாறுது, எக்ஸ்ட்ராடினரி மாறுது. ஸோ இந்த மோர் தென் 80% அக்யூரசி உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பலனுக்குலாம் நேராக பார்ப்பேன். நம்மளே முதல் ஒரு 5 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு மிதன் ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. 11 மார்ச் வரைக்கும் வக்கரத்தில், 11 மார்ச்சுக்கு பிறகு வக்கரம் இல்லாமல் நேர்கதில் இருக்கார். அப்போ இந்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பலன்களாக போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆல்வேஸ் லாபஸ்தானத்தில் குரு இருந்துட்டாலே இந்த அஷ்டம சனியும் 7ஆம் வீட்டு ராகும் ஜென்மக்கு எதுவும் என்ன கொடுமைப்படுத்துகிறாங்களோ அதில் ஒரு பாதிக்கு மேலே அவர் குறைச்சிருவார். அப்போ என்னதுன்னா உடம்பு மனசும் பிட்வீன் 80% to 100%. உடம்பு மனசும் பிட்வீன் 80% to 100%. இந்த காலகட்டத்தில் உடம்பு மனசும் ஒரு 10% ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஆனால் மன தெளிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ கிரகத்துடைய கடவுள் கிரகம். தேவகுணங்கள், தேவகுணம்னா அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், மேதாவித்தனம், இன்ட்யூஷன்ஸ் இதெல்லாம். அப்போ இது அறிவு நல்லா வேலை செய்யும், குணங்கள் இருக்கும்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ டெஃபினட்டாக இந்த காலகட்டம் அறிவு பிரகாரம் எந்த குறையும் இல்லை. ஆனால் லாபஸ்தானந்த குரு உடம்பை ஓரளவுக்கு தான் தற்காத்து தருவார். அப்போ நீங்கள் ஃபிசிக்கலி கரெக்டாக இருக்கணும். ஜென்மக்கு எது வேறு மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. குட்டி குட்டி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இருக்குது இந்த 5 மாதத்தில். ஸோ கோ ஹெட். அதாவது ரொம்ப தெளிவாக எளிதாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க உடல் ரீதியாக. ஏன்னா உங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள். இப்போ நீங்கள் பொதுவாகவே கேது திசையிலையோ அல்லது சுக்கர திசையிலையோ மக நட்சத்திரம், பூர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ அப்ராக்சிமேட்டாக 30 வயசு தாண்டின எல்லாத்துக்குமே, 20 வயசு தாண்டின எல்லாருமே நீங்கள் ஒரு சனி திசையிலையோ ஒரு ராகு திசையிலையோ இந்த மாதிரி திசைகள் இருப்பீங்க. செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசைன்னு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உடம்பு பத்திரமா வச்சு. இப்போ கூட ஒரு முக்கியமான ஒரு கால் வந்துச்சு. குருதிசை ராகு வித்தியில் பிஎம் வீட்டு சர்க்கிள் இருக்க ஒருத்தருக்கு ஒரு சர்ஜரி நடக்குன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அந்த சர்ஜரி நடந்துச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். எப்போ இதை நான் 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் சொல்கிறேன். அந்த மாதிரி எளிதாக தசாபுத்தி வச்சு என்ன நடக்குன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த மாதிரி உடல் ரீதியாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன ரீதியாக கவனமாக இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன்னா ஒரு தப்பு நடக்குதுன்னா வானத்தில் கிரகம் மாறதெல்லாம் நடக்காது, உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் நடக்கும். இப்போ சிம்மராசியில் நீங்கள் த்ரூஅவுட் த கண்ட்ரி 10 கோடி பேருக்கு மேலே இருக்காங்களா? 12 கோடிக்கு மேலே. 12 கோடிக்கான பொது பலன் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். த்ரூஅவுட் த வேர்ல்டு 70 கோடி பேர் இருக்காங்களே சிம்மராசியில். பொது பலன் தான். ஆனால் கொஞ்சம் 80% உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ அந்த 20% சேஃப்டி நீங்கள் இருக்கீங்கனாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபைன். இதை தவிர செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா ஏமாந்தால் குறையலாம். ஆனால் கரெக்டாக துல்லியமாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடியல அப்படியே ஜெயிக்கலாம். என்ன காரணம்னா குரு பார்வை உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு. அப்போ எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஜென்ரலாக அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லது. தைரியமாக இருக்கலாம், பயம் இல்லை. தைரியத்தை ஒரு மூர்க்கத்தனமாக சண்டை சச்சரவுக்கு எடுத்துகிட்டு போகாது. அரசாங்கத்தோட மோதிராதீங்க. ஏன்னா 8ல் சனி இருக்கிறவங்க அரசாங்க பகை ஏற்பட்டுரும். 7 ராகு இருந்தாலும் ஏற்படும். உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்களுடைய குடும்பத்தாருக்கோ அரசாங்க விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த 5 மாதத்தில். ஸோ அதனால் அந்த விரோதம் பாராட்டாமல் நீங்கள் நைஸாக சாப்பிட்டா நீங்கள் போயிடும். சாப்பிட்றதுக்கும் திரும்பி வண்டி வாகனம் ஜமாளிச்சுக்கலாம். முதல் 70% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி பெயர் புகழ் மரியாதை நீங்கள் முயற்சித்தால் அண்டர் கண்ட்ரோல். ஏன்னா 5க்குரிய குரு 5ஆம் வீட்டையே பார்க்கறனால உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை அண்டர் கண்ட்ரோல். மரியாதையை நீங்கள் அதிகப்படுத்தலாம். கனெக்டிவிட்டிஸ் நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நல்லா அறிவுபூர்வமாக நீங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போக முடியும்னா எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ நீட்டாக தெளிவாக திட்டம் போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அதை அடைய முடியும். அடுத்த பாயிண்ட்டு, உங்களுக்கு எதிரி, கவலை, கடன், நோய் இதெல்லாம் ஒரு 30-40% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை அதிகமாக யோசிக்கிறோமோ நினைக்கிறோமோ வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங். எதிரி பற்றியோ கடனை பற்றியோ கவலை பற்றியோ அதிகமாக நினைக்காதீங்க. ஜஸ்ட் கூல் யுவர் செல்ஃப், ரிலாக்ஸாக இருங்க, குவைட்டாக இருங்க, சண்டையே வேண்டாம். தவறான விஷயங்களை அதிகமாக சிந்திச்சிங்கன்னா தவறு அதிகமாகிடும். நல்ல விஷயங்களை அதிகமாக சிந்திச்சிங்கன்னா நல்லது அதிகமாகிடும். அவ்வளோதான். இப்போ நல்லா பாருங்கள், டெய்லி காலையில் மினிமம் 1 ஹவருக்கு மேலே மெடிடேட் பண்ணுறேன், சம்டைம்ஸ் 2 ஹவர்ஸ். அந்த மெடிடேட் பண்ணுற போது அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், வாய்ஸாக சத்தமாக பேசி. அந்த ரெக்கார்டை பகலில் போட்டு விட்டுறேன், கேட்டே இருக்கேன் பகல் முழுதும். நான் என்ன காலையில் மெடிடேட் பண்ணுங்கிறது பகலில் கேட்குறேன். அப்போ மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுங்கள், பாசிட்டிவாக அங்கே நீங்கள் மனதை வைத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா கடனோ எதிரியோ போட்டியோ பொறாமையோ நோயோ உங்களை தொந்தரவு பண்ணலாம். இல்லற வாழ்க்கையை நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால. நண்பர்களோடு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம், கூட்டாளிகளோடு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். தோல்விகள் ஏற்படுறதுக்கோ வலிகள் ஏற்படுறதுக்கோ, ஏன்னா சனி சாரம் ஜனவரி 20 ஜூலை 27 வரைக்கும் சனி சாரத்தில் இருக்கார், உத்திரட்ட நட்சத்திரத்தில். ஸோ சனி சாரத்தில் இருக்கிறது 8ல் இருக்கிறது அதிக வழியை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நண்பர்களோட, கூட்டாளிகளோட, லைஃப் பார்ட்னரோட பொறுமையாக, லேசாக, எளிதாக வாழ்க்கை எடுத்துருப்போம். திறமை, அறிவு, தொழில் விருத்தி அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நல்லா இப்போ இந்த வாரம் ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னா பொறுமையாக அதை அடுத்த வாரம் செய்யும். டேக் யுவர் ஓன் டைம். அப்படி நிதானமாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த 5 மாதத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியும், நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குருங்கிறது உங்களுக்கு பணத்தையும் பொருளாதார லாபத்தையும் பெயர் புகழ் மரியாதையும் தருவார். ஈவன் வாழ்க்கை துணையுடைய, நண்பர்களுடைய, கூட்டாளியோட நீங்கள் நல்லா ட்ராவல் ஆகலாம். இந்த 8ஆம் வீட்டு சனி பேசிருச்சே தோற்றுருவோம். எப்படி பேசுதுன்னு கேட்டால், அவசரப்பட்டால் ராத்திரி நேரத்தில் தவறுகள் நடக்கலாம், ராத்திரி நேரத்தை சந்திப்புகள் தப்பாக போகலாம், வேறு ஜாதிய மதமும் மொழியும் உங்களை பகைத்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பொறுமையாக டே டைம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நைட் ஹவர்ஸில் கூலாக நைஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது முதல் 5 மாதத்துக்கான பலன். இப்போ 2வது 5 மாதத்துக்குள்ள வரேன். ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் அக்டோபர் 31 வரைக்குமான பலன் இப்படி இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இந்த பலனை சொல்கிறதுக்கு முன்னால் நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறது தான், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு சேரட்டும். ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம், ஆன்மீகம்னா தெளிவான ஆன்மீகம். அதே மாதிரி சித்தாந்த ரீதியான விஷயங்கள் நம்ம தெளிவாக சமயம், சைக்காலஜி, இதை பற்றிலாம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். அவசரம் இல்லாமல் நிதானமாக நம்மளால் புரிய வைக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணுற போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். பயப்படாதே. பயம், கவலை, கோபம், ஆத்திரம் இதெல்லாம் என்ன பண்ணும், நம்ம தோக்கடிச்சிடும். ஸோ நம்ம பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, கூலாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்னோடய வீடியோக்கள் பார்க்குற பொழுது என்னோட நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுற போது நீங்கள் கூலாக நைஸாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ என்னால் தொடர்ந்து ட்ராவல் ஆகும். இப்போ அடுத்த பயணில் போய்ட்டோம். உங்கள் லைஃப்பில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதங்கள் 12ஆம் வீட்டில் குரு உச்சம். ஆனால் சனியை உச்சம் பெற்ற குரு பார்க்குறான். அதாவது அப்படியே அதிசாரத்தில் கடகராசி தாண்டி சிம்மராசிக்கு 31 அக்டோபரில் வந்துடுவார். அப்போ என்ன அர்த்தம், 31 அக்டோபர் வரைக்கும் இது ஒரு நல்ல காலம்னு எடுத்துக்கொள்ள முடியாது தான். ஆனால் அதே டைமில் அஷ்டம குரு இருக்கு இல்லையா, இந்த அஷ்டம குரு பேசாது. ஏன்னா அஷ்டம குரு எங்கே, மீனராசியில். மீனராசிக்கு அதிபதி யார், குரு. அந்த குருவே சனியை பார்க்குறனால அந்த சனிக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பலன் எதுவும் இருக்காது. அப்போ அஷ்டம சனியை இல்லைன்னு எடுத்துக்கலாம். அஷ்டம சனி என்ன, வாக்குவாதம், சண்டை சச்சரவு, தோல்வி, அரசாங்க விரோதம் இதெல்லாம் இல்லை. ஆனால் விரைய குரு என்ன பண்ணுவார், அதிக செலவு தருவார், அதிக நேரத்தை எடுத்துக்குவார், டைம் வேஸ்ட் ஆகுது, பணம் வேஸ்ட் ஆகுது, கவலைப்படுறீங்க, நைட்டில் தூங்காமல் இருக்கிறீங்க, டே டு டே லைஃப் உங்கள் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். இது விரைய குருனால். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவே குரு பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, பார்க்க போகிறதில்ல. அதனால் என்ன நடக்கும், வாழ்க்கை துணைக்கோ, நண்பர்களுக்கோ, கூட்டாளிகளுக்கோ ஏதாச்சும் அவங்களுக்கு தனிப்பட்ட சிக்கல் வரலாம். ஏன் வாழ்க்கை துணை இருந்தால் உங்களோடய கூட அவர் மோதலாம். அவங்க மோதலாம். ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய லைஃப் பார்ட்னர் கூட சண்டைக்கு வரலாம். எதனால்,
அந்த ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறான் இல்லையா, கருத்து வேறுபாடு 7ஆம் வீட்டு பார்ட்னர். ஸோ பொறுமையாக இந்த 5 மாதங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த 5 மாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டா அதன் பிறகு நீங்கள் நல்லா அருமையாக இருக்க போகிறீங்க நவம்பர் டிசம்பர். அதே மாதிரி உடம்புக்கு ஒரு தேய்மானம் இருக்குது, மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. உடம்பு வந்து ஒரு 80 to 95% சொல்லலாம், மனதும் 80 to 95% தான். ஸோ மனதையும் உடலையும் நீங்கள் உற்சாகம் வச்சுக்கணும். நீங்கள் அவசியம் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல தரமான அஸ்ட்ராலஜரை பார்க்கணும். கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்கள், நானும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்பேன். என்ன காரணம்னா இப்போது அந்த அரசியல் சூழ்நிலாம் மாறி நம்மளாம் நல்லா ட்ராவல் ஆகிட்டோம். ஸோ நானும் ஈஸியாக இருப்பேன் உங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனாக பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு என்ன திசை என்ன புத்தி, உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற திசாபுத்தி கம்ஃபர்டபுளாக இருந்துட்டால் யூ டோன்ட் நீட் டு வரி. இப்போது ராகு திசை நடக்குது, 7ஆம் வீட்டில் ராகு, தப்பாக போகலாமே. குரு திசை நடக்குது, விரைய ராகு, தப்பாக போகலாமே. ஸோ என்ன திசை என்ன புத்தி அதை பார்த்து ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு லைஃப் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா இந்த 2026 சிம்மராசிக்கும் நல்ல காலம் தான் நம்ம சொல்லணும். இது மிக மிக முக்கியம் நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, ஜோதிடம் பொய் உண்மை இந்த மாதிரி லாஜிக்கலெல்லாம் போகாது. உங்களுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். எதனாலனா 2027 உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் ஜாதகத்தை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சிருக்குதுன்னா அவங்க உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கே தெரியாமல் கூட யாராச்சும் ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்து பேசிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு நல்ல டைம் இல்லை அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அப்படியே பழிக்கும் நிச்சயம். ஏன்னா யாருடைய நம்பிக்கை அதிகமாக இருக்குதோ அதுதான் பழிக்கும். அப்போ நீங்கள் நம்பிக்கை குறைவாக இருந்து உங்கள் சுற்றத்தினரோ நண்பர்களோ உங்கள் ஜாதகம் சரியில்லை நீங்கள் கஷ்டப்படுவீங்க நினச்சாலே உங்களுக்கு கஷ்டம் நடக்கும். ஜோதிடத்தை தெரிந்தோ தெரியாமலோ நம்ம தமிழ் இனம் இந்தி இனம் ஏற்றுக்கொண்டது. நம்மளை அதிலேருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போத்திங்கள பிரிக்க முடியும்? பல பணக்கார நாடுகளில் கஷ்டமே இல்லை, துன்பமே இல்லை. சர்ச்செல்லாம் கிளப்பாக மாறிடுச்சு, ரெக்ரியேஷன் கிளப்பாக, என்டர்டெய்னிங், என்ஜாயபிள், கெட் டுகெதர், ட்ராவலிங்கான மீட்டிங் பாயிண்ட் இப்படி மாறிடுச்சு. யூரோப் கண்ட்ரி நிறைய கண்ட்ரி அப்படி இருக்குது. சுவிட்சர்லாந்து அப்படி சொல்கிறாங்க, ஸ்வீடனில் சொல்கிறாங்க, நெதர்லாந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி கண்ட்ரியில் கடவுள் நம்பிக்கையே குறைஞ்சிருச்சான். காரணம் அவனுக்கு கஷ்டமே அதில் கஷ்டம் வந்தால் தானே கடவுள் நம்பிக்கை தேவை. கோயில்கிட்ட போகிறான், சர்ச்சுக்கு போகிறான். அந்த மாதிரி இது நம்ம இனத்துடைய வெற்றியின் பொழுது தான் ஜோதிடமும் ஆன்மீகமும் தேவையில்லாமல் போகும். அது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 1 year 10 months நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ லாஸ்ட் பட்டில் போகிறேன். அக்டோபர் 31 அன்றைக்கி ராகு பேச்சு குரு பேச்சு ஆயிடுது. சிம்ம ராசி உங்கள் ராசியில் ஜென்மத்துக்கு வந்துடுறான். ஜென்மத்துக்கு வந்து ஒரு மாதம் முழுவதும் ஜென்மத்தில், அதாவது குரு கேது சேர்க்கை டிசம்பர் 5 வரைக்கும். டிசம்பர் 5க்கு பிறகு ஜென்ம கேது 12ஆம் வீட்டில் கேது, ஜென்ம குரு 12ஆம் வீட்டுக்கு கேது போகிறான். ஆனால் ராகு 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறான். இது பெட்டர். ஜென்ம குரு தப்பு, ஜென்ம கேதும் தப்பு. அப்போ நவம்பர் மாதங்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜஸ்ட் குரு பேச்சு ராகு பேச்சு நடக்க போகிறதுனால நவம்பரில் ஒன்றும் கெடுதல் நடக்காது. ராகு பேச்சு டிசம்பர் 5 நடந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வெற்றி அடைய ஆரம்பிப்பீங்க. இந்த வருட கடைசி சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் மீண்டு வரலாம். இந்த 10 மாதத்தில் 2 ஸ்டெப்பு பின்னால் போயிட்டிங்கன்னா அந்த 2 மாதம் திரும்ப 2 ஸ்டெப் முன்னால் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன? 6ஆம் வீட்டில் ராகு வந்துட்டான்னா 12ஆம் வீட்டுக்கு எது பேசாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஜென்மகுரு உங்கள் உடம்பை மனசையும் வாட்டும். இந்த 2 மாதத்தில் கூட மெடிசின் தேவைப்படலாம். லங்ஸில் ஹார்ட்டில் சின்ன சின்ன பிரச்சனையும் வரலாம். ப்ரீத்திங் ட்ரபிள் சின்னதாக ஏதாச்சும் வரலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏதாச்சும் வரலாம். ஒரு 80 to 100% ஃபிட்னஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுப செலவுகள் பண்ணுங்கள். ஏன்னா கேது 12ஆம் வீட்டில் அல்லது குரு 12ஆம் வீட்டில். அப்போ சுப செலவுகள் நல்லதுக்காக இந்த வருஷம் முழுதுமே நல்லதுக்காக செலவு பண்ணுங்கள். இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு ஐயர் ஒரு ஹெல்ப் கேட்குறாருன்னா நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் ஹெல்ப் கேட்டால் பண்ணுங்கள். ஏழை எளிய ஜனங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டால் பண்ணுங்கள். சுப செலவாக போயிடும். அநியாயத்துக்கு பணத்தில் இருக்கிறப்பல நல்லதுக்கு நீங்கள் கொடுங்க. அந்த நல்லதுக்கு செய்கிற பணம் பல மடங்கு திரும்பி உங்கள்கிட்டே வந்துடும். ஸோ சுப செலவு நீங்கள் பண்ணிக்கங்க. பெருசாக தைரியமாக எந்த முடிவு எடுக்காதீங்க. அதிக சுகத்தை தேடாதீங்க. பொறுமையாக இருக்கு. ஆனால் அதே டைமில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் தொழிலில் முன்னேறலாம், கடனை அழிக்கலாம், கடன் கிடைக்கும், டிஃபென்ஸ் ஆடலாம், வாழ்க்கையில் வழி பிறக்கும், புதுசாக சில நண்பர்கள் உருவாகலாம், வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொழிலில் யூ கேன் பி ரிலாக்ஸ்ட். அப்போ இந்த 2 மாதத்தில் நவம்பர் டிசம்பரில் யூ ஆர் கம்மிங் பேக். அதன் பிறகு 2027 நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ 2027 அந்த சனி பெயர்ச்சி வர வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். சனி பெயர்ச்சி வந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஆக்சுவல் 2027. அப்போ 2027 ஃபஸ்ட்டு பார்ட்டோடு நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வருடமும் அடுத்த வருடம் முதல் 5 மாதங்களும் சிம்மராசி பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். அதனால தான் சொன்னேன், ஜாதகத்தை பாரு. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்கள், நாம் டிஸ்கஸ் பண்ணலாம், வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் பேமெண்ட் பிளான் பண்ணலாம், ஹவு டு
டூ டிஃபென்ஸ். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் ராகு திசையில் இருப்பீங்க அல்லது குரு திசையில் இருப்பீங்க. ரெண்டுமே சரியில்லை ஆக்சுவலி. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ராகு குரு அருமையாக தான் ராயல். ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் ஹவு இட் கேன் ஒர்க் இன் யுவர் லைஃப்னு நம்ம வரணும். அது அவசியம் நாம் ஜாதகத்தை பார்த்துக்கிறது சிம்மராசிக்கு ரொம்ப முக்கியமானது. அவசியம் பாருங்கள். ஆனால் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. சனி பேச்சான பிறகு, ராகு பேச்சான பிறகு 2027 மே மாதத்தில் ஒரு குரு பேச்சு இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேறிட்டு வரப்போகிறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அஷ்டமஞ்சனிங்கிறது 7.5 வருடத்தில் 7.5 சனி என்ன பண்ணுவாரோ அதை 2.5 வருஷத்தில் அஷ்டமஞ்சனி பண்ணுவார். அதனால் நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ப்ரே பண்ணுங்கள், சிவனை வணங்குங்க, நவகிரகங்களை வணங்குங்க, மெடிடேட் பண்ணுங்கள். இப்போ நான்லாம் பாருங்கள், டெய்லி மினிமம் 1 or 2 hours நான் மெடிடேட் பண்ணுறேன். அப்போ நம்மளால் மீண்டு வர முடியுது, தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியுது. என்ன 7.5 சனி அது மாதிரி யூ மஸ்ட் டூ மெடிடேட். நல்லா லைஃப்பை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. நன்றி அம்பாள், நன்றி. நான் உங்களுக்கு தேவைன்னா மெயில் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணுவோம். பியூட்டிஃபுல்லாக லைஃப் எடுத்துகிட்டு போவோம். நன்றி அம்பாளே.